முதல்ல காலையில எழுந்த உடனேயே எழுந்திருக்கிறதே எத்தனை மணிக்கு அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துங்க. 4:30 மணிலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா, கண்டிப்பா முடியவே முடியாது. ஏன்னா, இரவு நாங்க படுக்கிறதுக்கே ரொம்ப தாமதமாகும். 5:30 மணி 5:45க்கு தான் நாங்க எந்திரிப்போமே அப்படின்றவங்க, 6 மணிக்குள்ளயாவது விளக்கேத்திருங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த ஒவ்வொருத்தருமே செய்யணும். காலையில 4:30 மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துனா, அந்த வீட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நடக்கும். இல்ல முடியலன்னா, சூரிய உதயத்திற்கு முன்னாடி 6 மணிக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு வீட்ல விளக்கேத்தணும். அப்படி விளக்கு ஏற்றல அப்படின்னு சொன்னா, அந்த வீட்ல நம்ம என்ன செஞ்சாலும் அத அப்படியே செஞ்சுகிட்டே இருக்க வேண்டியதுதான். சாப்பிடுறது, தூங்குறத தவிர வேற எந்த வளர்ச்சியும் நாம எதிர்பார்க்கவே முடியாது. அதனால முதல்ல இந்த ஒரு விஷயம். அடுத்து மாலை 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனமானதற்கு பின்பாக நாம விளக்கேத்தணும். 2 விஷயம் எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆதித்தனை மையமாக வைத்தும், நிலவினை மையமாக வைத்தும் தான் நம்முடைய வாழ்க்கையை முன்னோர்கள் வகுத்தார்கள். காலை சூரியன் வருவதற்கு முன்பே தெய்வ வழிபாட்டை செய்துவிட வேண்டும். மாலையில் சூரியன் மறைந்த பிறகு நிலவு எழும்போது நாம தெய்வ வழிபாட்டை செய்யணும். அப்போ மாலை 6 மணிக்கு மேல விளக்கேத்தி கடவுள வழிபாடு பண்ணணும். இது வெள்ளிக்கிழமை ஏத்தணுமா, செவ்வாய்க்கிழமை ஏத்தணுமான்னு கேட்கக்கூடாது. அன்றாடம் ஏத்தணும். அன்றாடமா நாங்க விளக்கே வெள்ளி, செவ்வா தான் ஏத்துவோம் அப்படிங்கிற பெண்கள்லாம் நெறைய பேர நான் பார்க்குறேன். அவங்களுக்கு நான் சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. "என்னம்மா தினம் ஏத்தணுங்கிறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க நெறைய பேரு. கண்டிப்பா ஏத்தணும். அன்றாடம் காலையில 6 மணிக்கு முன்னாடி, மாலை 6 மணிக்கு அப்புறம் ஒரு வீட்ல விளக்கெரிஞ்சா தான், அந்த வீட்ல நல்ல தெய்வீக சக்தி, இறை ஆற்றல், தெய்வீக அனுபவம் அத்தனையும் கிடைக்கும். நாம நெனச்சது நெனச்ச மாதிரி நடக்கணும்னு நெனைக்கிறோம்ல, அப்ப இதெல்லாம் நம்ம செய்யணும்ல. எதுவுமே செய்யாம நான் நெனச்சது மட்டும் நடக்கணும் அப்டின்னா எப்படி நடக்கும்? அப்ப முதல் விஷயமா இந்த விளக்கொளி அப்படிங்கிறது இருந்தா, இல்லத்தில் இருக்கிற இருள் அகன்று, அறியாமை என்கின்ற இருள் அகன்று, நல்ல ஞான ஒளி அப்படிங்கிறது அங்கு பிரகாசமாக